தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் மகளிருக்கான உரிமை தொகையை போட்டுட்டு அதுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருந்தாரு. அதுக்கு மக்கள்லாம் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்க்க போறோம். அவர் போட்ட வீடியோல முதல் கேள்வி, இன்னைக்கு காலையில 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். அதுக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் நிறைய பேருக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது கேள்வி, எதுக்காக இந்த பணம் தெரியுமா? அதுக்கு பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிகமான ஓட்டு பெண்கள் கிட்ட தான் இருக்கு, அந்த சிம்பதியை கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்க தான் இந்த 5000 ரூபாய் போடுறாரு, உண்மையாவே பெண்கள் நலனுக்காக இது போடுறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது கேள்வி, இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள், மருத்துவ செலவுகள், கல்வி செலவுகள் இதையெல்லாம் நிறைவு செய்யறதுக்கு இந்த திட்டம் வழிவகுக்கும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1000, 2000, 5000 தேவையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது கேள்வி, கடும் வெயில்ல மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு விலைவாசியை குறைச்சாலே ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது கேள்வி, உங்க குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மதுக்கடையை மூடினாலே இன்னும் நிறைய குடும்பம் வாழும், அது மாதிரி நல்லது ஏதாவது பண்ணலாம், உண்மையா இந்த 1000 ரூபாய் பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவது கேள்வி, குழந்தைகள் தேர்வு எழுதுற காலத்துல அவங்களுக்கு உணவு கொடுப்பதில் இருந்து தேவையான கல்வி செலவுகள் செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு நாள் எங்க போனீங்க, பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு பல இடங்கள்ல நடக்குது, அதெல்லாம் தடுக்கிறத விட்டுட்டு இப்போ வந்து பெண்களுக்கு 5000 போடுறீங்க, ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழாவது கேள்வி, இந்த 5000 ரூபாயை கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க, முடிஞ்சா சேமிக்கவும் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 5000 ரூபாயை திருப்பி நாங்க உங்ககிட்டே தந்தா அதுல நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்க, செலவு பண்ணி முடிச்சிட்டு மிச்சம் எவ்வளவு சேவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல இருந்தே மக்கள் எல்லாரும் தெளிவா இருக்காங்கன்னு தெரியுது.